95,000 மீண்டும் கடந்தது தங்கம் விலை. ஒரே நாளில் 2,400 ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் 95,200 ரூபாய்க்கு விற்பனை. இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வரும் 19ஆம் தேதி கோவை வருகிறார் பிரதமர் மோடி. இளம் விவசாயிகளுடன் கலந்துரையாட திட்டம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 3 விழுக்காடு அதிகரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனை உடனடியாக கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு வைத்திலிங்கம் மறுப்பு. ஆம்பூர் அருகே வீட்டிற்குள் பதுங்கியிருந்த நல்ல பாம்பை லாவகமாக பிடித்த தீயணைப்பு துறையினர். கற்பூரம் ஏற்றி பாம்பை வழிபட்ட மூதாட்டி. கும்பகோணம் அருகே அகரத்தூர் வாய்க்காலில் பாலாஜி என்ற இளைஞர் சடலமாக மீட்பு. கொலையா என காவல்துறையினர் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மங்கல்பட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற கன்று விடும் விழா. வெற்றி பெற்ற காளைகளுக்கு பணப்பரிசு. திருப்பூர் மாவட்டம் பூமலூரில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. IPL 2026 தொடரில் கொல்கத்தா அணியின் துணை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஷேன் வாட்சன் நியமனம்.